Praise the Lord for another opportunity to come together for a conference like this. இது போன்ற இன்னொரு கான்ஃபரன்ஸ்க்கு நாம் எல்லாரும் கூடி வர முடியாய் தேவன் கொடுத்த நல்ல பாக்கிய ஸ்லாக்கியத்துக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். We must never be excited when more people join our church. நம்முடைய சபைகளிலே அநேகர் புதிதாக சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதனாலே நாம் ஒரு காலம் பரவசம் அடைந்து விடக்கூடாது. There is a human habit to be happy when more people come. அநேக மக்கள் வரும்பொழுது மனுஷ மார்க்கமாய் நாம் சந்தோஷப்படுவது சாதாரணமாக இருக்கிறது. But sometimes in a church of 200 people, God may count only 10 disciples of Jesus. 200 பேர் கொண்டிருக்கக்கூடிய சபையிலே சில சமயத்திலே தேவன் எண்ணி பார்க்கும் பொழுது அதிலே கணக்கிட்டு 10 பேர் தான் சிஷ்யர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லுவார். We may say there are 200 people in our church. நம்முடைய கணக்குக்கு வேண்டுமானால் 200 பேர் இருக்கிறார்கள் என்று சொல்லலாம். But the Lord says there are only 10. ஆனால் தேவனோ 10 பேர் மட்டுமே இருக்கிறார்கள் என்று சொல்லுவார். Because he told us to go and make disciples in every nation. எல்லா ஜாதிகளிடத்திலும் போய் சீஷராக்குங்கள் என்ற ஒரு அருமையான பணியை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். So anyone in any of our churches who is not a disciple is not counted. எந்த ஒரு சபையிலுமே ஒருவன் சீஷனாய் இல்லை என்றால் அந்த நபர் தேவனாலே கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டார். So we don't have to judge other people. ஆகவே நாம் மற்றவர்களை நியாயம் தீர்க்க தேவையில்லை. But all of us must judge ourselves. ஆனால் நாம் எல்லாருமே நம்மை நாமே நியாயம் தீர்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். One very important question. முக்கியமான ஒரு கேள்வி. Am I a disciple of Jesus Christ? நான் இயேசு கிறிஸ்துவுக்கு சீஷனாய் இருக்கிறேனா? Even an elder brother must ask that question. ஒரு சபையின் மூப்பர் கூட இந்த கேள்வியை கேட்டாக வேண்டும். Because a person can be a disciple of Jesus and become an elder and then backslide and not be a disciple of Jesus. ஒரு நம்ம சீஷனாய் மாறி அதற்கு பிறகு மூப்பனாய் மாறி அதற்கு பிறகு பின்வாங்கி போய் அதற்கு பிறகு சீஷனாய் இல்லாமல் போய்விடலாம். And if you as an elder brother are not learning and following Jesus more and more, you won't be able to lead other people to learn and follow after Jesus. மூப்பராய் இருக்கிற நீங்கள் அதிகமாய் கற்றுக்கொண்டு இயேசுவை பின்பற்றக்கூடிய ஒரு சீஷன் என்ற வாழ்க்கையிலே நீங்கள் பெருகாவிட்டால் மற்றவர்களை நீங்கள் தேவனுக்குள்ளாக சீஷனாக நீங்கள் நடத்துவது கூடாத காரியமாய் போய்விடும். The Bible pictures the Christian life like a race and a war. கிறிஸ்தவ வாழ்க்கையை ஒரு யுத்தத்திற்கும் ஒரு ஓட்ட பந்தயத்திற்கும் ஒப்பிட்டு சொல்லுகிறது வேதம். We're told to run the race looking unto Jesus. நாம் இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு இருக்கக்கூடிய ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடக்கடவும். We're told to be a good soldier of Jesus Christ. நாம் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர்ச்சேவனாய் இருக்க முடியாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். Both of these things, war and races, are things for which we need a lot of devotion and practice and discipline. இந்த யுத்தத்திற்கும் ஓட்டத்திற்கும் அதிகமான அர்ப்பணிப்பும் ஒழுக்கமும் தேவைப்பட்டு கொண்டே இருக்கிறது. So the Christian life is never pictured like a picnic or a holiday. கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு காலம் ஒரு சுற்றுலாவை போல அல்லது விடுமுறை நாட்களைப் போல ஒப்பிடப்பட்டு சொல்லப்படவில்லை. From beginning till end it is a race. ஆரம்பம் முதல் முடிவு வரை அது ஒரு ஓட்டப்பந்தயமாக இருக்கிறது. And from beginning till end it is a war. அது ஆரம்பத்திலிருந்து முடிவு வரை ஒரு யுத்தத்தை போல தான் இருக்கிறது. So we mustn't relax at any time. நாம் ஒரு காலம் ஓய்வு எடுத்து விடக்கூடாது. We have to be alert and fighting all the time. நாம் எப்பொழுதுமே விழிப்புள்ளவர்களாய் இருந்து எப்பொழுதுமே போராடக்கூடியவர்களாய் நாம் இருக்க வேண்டும். Jesus often said watch and pray. In other words, be alert and pray. விழித்திருந்து ஜெபியுங்கள் என்று சொல்கிறார். இன்னொரு வார்த்தையிலே சொல்லப்போனால் எப்பொழுதும் எச்சரிக்கையாக இருந்து நீங்கள் ஜெபிக்க வேண்டும். A lot of people talk about prayer but they don't talk about being alert. அநேகர் ஜெபத்தை குறித்து பேசுகிறார்கள் ஆனால் விழிப்பாய் இருப்பதை குறித்து பேசுவதில்லை. If we are not alert and watch, then we're not going to be able to progress in the Christian life. நாம் விழிப்பாய் இருந்து எச்சரிப்பாய் இல்லாத பட்சத்திலே கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் முன்னேற முடியாது. So our subject during this conference is what's written there, the mind of Christ. இந்த கான்ஃபரன்ஸ் கூட்டங்களுக்கு நமக்கு இருக்கக்கூடிய கருப்பொருள் இங்கே எழுதப்பட்டதான
கிறிஸ்துவின் சிந்தை. Our aim in the Christian life on earth is to acquire the mind of Christ more and more as we grow. கிறிஸ்துவ வாழ்க்கையிலே நம்முடைய குறிக்கோள் நாம் வளர வளர கிறிஸ்துவின் சிந்தை அதிகமாக கொண்டிருக்க வேண்டும் என்பதா இருக்க வேண்டும். You can say that you have grown in the last 1 year if your mind is more like the mind of Christ today than it was last year. கடந்த ஆண்டிலே இருப்பதை காட்டிலும் இந்த ஆண்டிலே உங்களுடைய மனது கிறிஸ்துவின் சிந்தை போல அதிகமாக மாறி இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ந்திருக்கிறேன் என்று சொல்லலாம். To have the mind of Christ does not mean increase in knowledge of the Bible. கிறிஸ்துவின் சிந்தை என்றால் வேதத்தினுடைய அறிவிலே ஒரு அதிகமாவது பெருகுவது என்று பொருள் அல்ல. It means thinking the way Jesus would have thought. இயேசு எப்படி சிந்தித்திருந்திருப்பாரோ அதே போல சிந்திக்க கற்றுக்கொள்வது. About everything in the world. உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களிலும். About all the people we meet. நாம் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு ஜனங்களையும். And all the circumstances that come into our life. நம்முடைய வாழ்க்கையிலே குறுக்கிடுகிற அனைத்து சந்தர்ப்பங்களிலேயும் சூழ்நிலைகளிலேயும். If I have the mind of Christ. எனக்கு கிறிஸ்துவின் சிந்தை இருக்குமானால் I will react to the situations the way Jesus would have reacted. இயேசு எப்படி ஒரு சூழ்நிலையிலே செயல்பட்டிருந்திருப்பாரோ அதே போலவே நானும் செயல்படுவேன். I will deal with people the way Jesus would deal with people. இயேசு எப்படி ஜனங்களிடத்தில் இடைப்பட்டிருந்திருப்பாரோ பழகி இருந்திருப்பாரோ அதே போல நானும் இடைபடுவேன். And it all depends on having the mind of Christ. இவைகளெல்லாம் எதை பொறுத்திருக்கிறது என்று தெரியுமா? கிறிஸ்துவின் சிந்தை நமக்கு உண்டா என்பதை பொறுத்திருக்கிறது. Even in the first century, முதல் நூற்றாண்டிலேயும் கூட one of the great tragedies was that people were not growing spiritually. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஜனங்கள் வளராது இருந்ததுதான் ஒரு பரிதாபமான காரியமா இருந்தது. Let's turn to a verse in Hebrews chapter 5. எபிரேயர் 5ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். In Hebrews 5, எபிரேயர் 5ஆம் அதிகாரம், the person who wrote the letter, we don't know who it is, but this is what he says. இந்த எபிரேயரை யார் எழுதினார் என்று நமக்கு தெரியாது, ஆனாலும் இதைத்தான் அந்த எழுதியவர் சொல்லுகிறார். It's amazing that one of the most wonderful books in the whole Bible, the book of Hebrews, there's no author mentioned. முழு வேதாகமத்திலேயும் இருக்கக்கூடிய மிக அருமையான ஒரு நிருபம் எபிரேயருக்கு என்ன புத்தகம், அதனுடைய ஆக்கியோன் யார் அதை எழுதினார் என்று சொல்லி குறிப்பிடப்படவே இல்லை என்பது ஆச்சரியமா இருக்கிறது. The book of Hebrews reveals certain truths about Jesus Christ that are not revealed in any of the other 65 books of the Bible. இந்த வேதத்திலே காணப்படுகிற மற்ற 65 புத்தகங்களிலேயும் கிறிஸ்துவை பற்றி சொல்லிராத காரியங்களை நாம் இந்த எபிரேயர் புத்தகத்திலே அருமையாக பார்க்கிறோம். It's in Hebrews that we read that Jesus was tempted in all points as we are and did not sin. நம்மை போலவே எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருந்தார் என்று வேறு எந்த புத்தகத்திலும் இல்லை, எபிரேயர் புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. It's in Hebrews that we read that the faith that Jesus is the author and finisher of our faith. நம்முடைய விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் யார்? இயேசு கிறிஸ்துதான் என்று எபிரேயர் எழுதுகிறது. And that it is possible for us to run the same race that Jesus ran on the earth. இந்த பூமியிலே இயேசு ஓடின அதே ஓட்டத்தை நாமும் ஓட முடியும் என்கிற காரியத்தை எபிரேயர் நிருபத்திலே நாம் பார்க்கிறோம். It's in Hebrews that we are told that we have to hold on to our confidence firm until the end. முடிவு பரியந்தம் நம்முடைய நம்பிக்கையை நாம் உறுதியாக இருக்க வேண்டும் என்பதை எபிரேயர் தான் சொல்கிறது. In Hebrews 5, எபிரேயர் 5ஆம் அதிகாரம், it says in verse 11, 11ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், concerning Christ we have much to say, but it's very hard to explain because you have become dull of hearing. இந்த மெல்கிசேதேக்கை பற்றி நாம் விஸ்தாரமாய் பேசலாம், நீங்கள் கேள்வியிலே மந்தமுள்ளவர்களானபடியால் அதை விளங்க பண்ணுகிறது கடினமாய் இருக்கிறது, அரிதாய் இருக்கிறது என்று சொல்கிறார். There are many things about Jesus which the author wanted to share, but he says you can't understand it. இயேசு கிறிஸ்துவை குறித்து இன்னும் அநேக காரியங்களை பகிர்ந்து கொள்ளும்படியாக இந்த புத்தகத்தை ஆக்கியோன் சொல்லுகிறார், ஆனால் அதை நீங்கள் விளங்கிக் கொள்ள முடியாது, அவ்வளவு அரிதா இருக்கிறது, கஷ்டமா இருக்கிறது என்று சொல்லுகிறார். Now when a child is in the kindergarten, there are many things about mathematics and science you cannot explain to that child. ஒரு குழந்தை 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் படிக்கும் பொழுது கணிதத்திலே பல காரியங்களை சொல்லிக் கொடுக்க நீங்கள் விரும்பலாம், ஆனால் அந்த குழந்தையினால் விளங்கிக் கொள்ள முடியாது. But by the time that child is 16 or 17 years old, it should be able to understand that. 16-17 வயது அந்த குழந்தைக்கு ஆகும் பொழுது இப்பொழுது கணிதத்தை நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். But just like in our country, there are many 17-year-olds who are not educated. ஆனால் நம்முடைய நாட்டில் என்ன பார்க்கிறோம், அநேக 17 வயது பிள்ளைகள் இருக்கிறார்கள், அவர்கள் படிப்பறியாதவர்களாக இருக்கிறார்கள். They have never gone to school. ஏனென்றால் அவர்கள் பள்ளிகளுக்கு போகவில்லை. Or they went to school and dropped out after 1 or 2 years. பள்ளிக்கு போனார்கள், 1-2 வருஷங்களிலே படிப்பை நிறுத்தி விட்டார்கள். So also it's possible
to be in the church 16 17 years and not grow spiritually. இதே போல சபையிலேயும் நீங்கள் 16 17 ஆண்டுகளாக இருந்து கொண்டு ஆவிக்குரிய வாழ்க்கையிலேயோ வளர்ச்சியற்றவர்களாக இருந்து விட முடியும். That means we become dull of spiritual hearing. ஆவிக்குரிய கேள்வியிலே மந்தமாகி விடுகிறீர்கள். And he says further, அவர் மீண்டுமாய் சொல்கிறார், now how do we become dull of hearing? எப்படி நாம் கேட்கிறதிலே மந்தமாக முடியும்? I'll tell you the easiest way to become spiritually deaf. ஆவிக்குரிய ரீதியிலே செவிடனாய் மாறுவதற்கு எளிதான வழிகளை சொல்கிறேன். When God says something to you, தேவன் ஒரு காரியத்தை உங்களிடத்திலே பேசும் பொழுது, and you don't take it seriously to obey it, நீங்கள் அதற்கு கீழ்ப்படிவதை சீரிய முறையில் எடுத்துக்கொள்ளாவிட்டால், you become deaf. நீங்கள் செவிடனாய் மாறிவிடுவீர்கள். When I got converted 50 years ago, 50 ஆண்டுகளுக்கு முன்பதாக நான் மனம் திரும்பின பொழுது, I had been baptized as a child when I was a little baby. நான் சிறு குழந்தையா இருக்கும் பொழுதே குழந்தை ஞானஸ்நானம் பெற்றவன். And I knew there are different believers who say that child baptism is good enough. No, you must be baptized as a believer. சிறு குழந்தை ஞானஸ்நானம் பெறுவது அது சரியல்ல, விசுவாசியாகி ஞானஸ்நானம் பெறுவதுதான் சரி என்று சொல்லக்கூடிய சில குழுக்கள் இருக்கிறார்கள். Some others said that child baptism is okay. சில சபைகளிலே சில குழுக்களிலே சில குழந்தை ஞானஸ்நானம் எடுத்தால் அது பரவாயில்லை என்று சொல்கிறார்கள். I didn't know the Bible. எனக்கு அப்பொழுது வேதம் தெரியாது. So I didn't know which of these two believers to believe. ஆகவே இந்த இரண்டு கூட்ட விசுவாசிகள் விசுவாசிக்கிறார்களே, இது எந்த கருத்து சரியானது என்று எனக்கு தெரியவில்லை. I read the Bible. நான் வேதத்தை வாசித்தேன். And I found in the Bible there's only one type of baptism, that's after you're born again. வேதத்திலே வாசிக்கும் பொழுது மறுபடியும் பிறந்த பிறகு எடுக்கக்கூடிய ஞானஸ்நானம் மட்டுமே சொல்லப்பட்டிருக்கிறது. But then I thought, well, if I get baptized, my church will throw me out. என்னை வெளியே சபை விட்டு நான் இப்பொழுது ஞானஸ்நானம் எடுத்தால் நான் இருக்கக்கூடிய சபை விட்டு என்னை வெளியே அனுப்பி விடுவார்கள். But I need to be there to witness to them about salvation. ஆனால் அந்த சபையிலே இருந்து நான் அவர்களுக்கு ரட்சிப்பை பற்றி நான் சொல்ல வேண்டுமே. So for 1.5 years I did not obey the Lord in baptism. ஆகவே ஞானஸ்நானம் எடுக்கக்கூடிய விஷயத்திலே 1.5 ஆண்டுகளாக நான் தேவனுக்கு கீழ்ப்படியாமலே இருந்தேன். And for 1.5 years I did not grow spiritually. 1.5 ஆண்டுகளாக நான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளரவில்லை. I became deaf. நான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே செவிடனாய் மாறிவிட்டேன். Because God had said something to me and I was not obeying. ஏனென்றால் தேவன் ஏதோ ஒன்றை என்னிடத்திலே சொல்லியும் நான் கீழ்ப்படியாமல் போய்விட்டேன். Is there anything in your life that God told you to do but you have not obeyed? உன்னுடைய வாழ்க்கையிலே தேவன் ஒரு காரியத்தை சொல்லி இருந்தும் செய்யாமல் இருக்கிறீர்களா இப்பொழுது? But as soon as I obeyed God in baptism, I began to grow. ஞானஸ்நானத்திலே நான் தேவனுக்கு கீழ்ப்படிந்த உடனே அப்பொழுது தானே ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர ஆரம்பித்தேன். And then God told me another thing. பிறகு தேவன் இன்னொரு காரியத்தை சொன்னார். He told me to return money that I had cheated from the government. அரசாங்கத்திலிருந்து நான் ஏமாற்றிய பணத்தை எல்லாம் திருப்பி செலுத்த சொன்னார். Then I gave it back. நான் மீண்டுமாய் கொடுத்தேன். Then God showed me something else. இன்னும் ஒன்றை காண்பித்தார். Then I did that. அதையும் கீழ்ப்படிந்தேன். Then He showed me something else. இன்னும் ஒன்றை காண்பித்தார். And for all these last more than 48 years, God's been showing me more and more and more and more. கடந்த 48 ஆண்டுகளாக தேவன் இன்னும் அதிகமாய் கீழ்ப்படியும்படியாக எனக்கு காண்பித்துக் கொண்டே இருக்கிறார். So if at any point now God tells me something today and I don't do it, ஒவ்வொரு கட்டத்திலேயும் தேவன் ஒன்றை செய்ய முடியாது சொல்கிறார், நான் அதை செய்யவில்லை, I'll become a little deaf. நான் கொஞ்சம் செவிடனாய் மாறிவிடுகிறேன். That's how you become dull of hearing. இப்படித்தான் நாம் கேள்வியிலே மந்தமுள்ளவர்களாய் மாறுகிறோம். I see so many believers in our churches who are not growing spiritually. நம்முடைய சபைகளிலே अनेகர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளராதிருப்பதை நான் பார்க்கிறேன். And I know it's because they've become dull of hearing. அவர்கள் கேள்வியிலே மந்தமுள்ளவர்களாய் மாறினபடினாலே தான் வளராமல் இருக்கிறார்கள் என்பது எனக்கு தெரிகிறது. Their external testimony is good. அவர்கள் வெளிப்பிரகாரமான சாட்சி நன்றாக இருக்கிறது. Everybody in the church thinks you're a good brother or sister. சபையில் உள்ள மற்ற எல்லாரும் நீ நல்ல ஒரு சகோதரன் நல்ல ஒரு சகோதரி என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். Maybe everybody in the church thinks you're a good elder brother. நீங்கள் நல்ல ஒரு மூத்த சகோதரன் மூப்பன் என்று சொல்லி கூட சபையில் உள்ள மற்ற எல்லாரும் எண்ணலாம். Maybe you can fool me also and I also think you're a good elder brother. என்னையும் கூட நீங்கள் ஏமாற்றி விடலாம், நான் கூட நீங்கள் ஒரு நல்ல மூப்பன் என்று எண்ணிக்கொண்டிருக்கலாம். But my opinion of you is not important. ஆனால் உங்களை குறித்து எனக்கு இருக்கக்கூடிய அபிப்பிராயம் முக்கியமானதல்ல. Is there something God has spoken to you which you have not obeyed? நீ இதுவரைக்கும் தேவன் ஒரு காரியத்தை பேசி கீழ்ப்படியாமல் இருக்கிறாயா? Something in your heart. உன்னுடைய உள்ளத்திலே. Maybe even your wife does not know what God spoke to you. தேவனோடு கூட என்ன பேசினார் என்பது உன்னுடைய மனைவிக்கு கூட தெரியாமல் இருக்கலாம். Or your husband doesn't know. அல்லது உன்னுடைய புருஷனுக்கு கூட தெரியாமல் இருக்கலாம். But you know that God said
something to you and you have to obey it. தேவன் உன்னிடத்திலே ஒன்றை சொல்லியும் இன்னும் நீ கீழ்ப்படியாமல் இருக்கிறது உனக்கு தெரிகிறதா? Maybe there's a sinful habit in your life which you're not taking seriously to get rid of. ஒருவேளை அதை விட்டுவிடும்படியாக இன்னும் சீரிய முறையில் நினைக்க கூடாத சில பாவ வழக்கங்கள் இருக்கலாம். Maybe you haven't realized how serious that one sinful habit is for which Jesus hung on the cross. அந்த உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பாவ பழக்கம் எவ்வளவு சீரியதா இருக்கிறது என்பதை நீ உணராமல் இருக்கிறாய். அந்த பாவத்திற்காக இயேசு சிலுவையிலே அறையப்பட்டார் என்பதை நீ அறியாமல் இருக்கிறாய். When you take any sin in your life lightly, எப்பொழுதெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில பாவத்தை எளிதாக இவ்வளவுதானே என்று எடுத்துக்கொண்டால், you have to see it like nailing Jesus to the cross. பாவத்தை எப்படி பார்க்க வேண்டும்? அந்த பாவமானது இயேசுவை ஆணிலே சிலுவையிலே வைத்து அறைகிறது என்று பார்க்க வேண்டும். When you see it like that, you say, oh Lord, forgive me. இதே போல நீ பார்க்கும் பொழுது பாவத்தை ஆண்டவரே என்னை மன்னியும் என்று கதறுவாய். How many of you would join the Roman soldiers and nail Jesus to the cross? உங்களில் எத்தனை பேர் ரோம போர்ச்சலோடு கூட சேர்ந்து கொண்டு இயேசுவை சிலுவையிலே ஆணி அறைவதிலே ஈடுபட்டிருப்பீர்கள்? If you treat one sin in your life lightly, that's what you're doing. உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பாவத்தையும் குறைந்தபட்சம் ஒரு பாவத்தையும் நீ எளிதாக எடுத்துக்கொண்டாலே நீ அப்படி செய்து கொண்டிருக்கிறாய். For example, if you got anger in your life, உதாரணமாக உன்னுடைய வாழ்க்கையில கோபம் என்ற பிரச்சனை. I had a lot of anger in my life. என்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு கோபம் இருந்தது. But for so many years I never knew the seriousness of it. அநேக ஆண்டுகளாக அந்த கோபத்தினுடைய சீரியஸ்னஸ் எனக்கு தெரியவில்லை. I never knew that anger is nailing Jesus to the cross. இந்த கோபம் என்பது இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறையக்கூடிய பாவம் என்பதை நான் அறியாதிருந்தேன். Now, if you're battling it, you're okay. நீ அந்த கோபத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிற வரைக்கும் சரிதான். Then you're not nailing Jesus to the cross. அப்படி நீ பாவத்தோடு கூட போராடி கொண்டிருக்கும் பொழுது நீ இயேசுவை சிலுவையிலே அறைவதில்லை. Maybe you fall, but you get up and you repent and say, Lord, help me. பாவத்திலே விழுகிறாய், எழுந்திருக்கிறாய், ஆண்டவரே நான் மனம் திரும்புகிறேன் என்று சொல்கிறாய். I'm not talking about such people. They are all right. அப்படிப்பட்டவர்களை குறித்து நான் பேசவில்லை. அவர்கள் நன்றாக இருக்கிறார்கள். They'll one day get victory. ஒரு நாளில் அவர்களுக்கு வெற்றி கிடைக்கும். I'm talking about those people who can get angry and not even be convicted about it. நான் யாரை பற்றி பேசுகிறேன் என்று சொன்னால் கோபப்பட்டும் அதை குறித்து உணர்வில்லாமல் இருக்கிறார்களே அவர்களை பற்றி தான் சொல்கிறேன். You can yell at your neighbor or your wife and don't feel convicted about it. பக்கத்து வீட்டுக்காரரை சத்தம் போடுகிறீர்கள், மனைவியை சத்தம் போட்டு திட்டுகிறீர்கள், ஆனால் அதை குறித்து சற்று உணர்வில்லாமல் இருக்கிறீர்கள். உங்களை பற்றி தான் சொல்கிறேன். Or at a younger brother in the church. அல்ல சபையில் உள்ள ஒரு இளம் வாலிபனை பார்த்து திட்டுகிறீர்கள், சத்தம் போடுகிறீர்கள். Or at a beggar. அல்லது ஒரு பிச்சைக்காரனை திட்டுகிறீர்கள். And you don't feel convicted about it. அதை குறித்து உணர்வே இல்லாமல் இருக்கிறீர்கள். Then it's serious. அப்படியானால் அது ஒரு சீரிய காரியம், கொடிய காரியம். It's like cancer in your system. உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கேன்சர் வியாதியை போல. That'll kill you. அந்த கேன்சர் வியாதி உன்னை கொன்றுவிடுவது போல, அந்த பாவம் உன்னை கொன்றுவிடும். Deaf. You won't hear God's voice. நீ செவியிலே கேட்பதிலே மந்தமுள்ளவனாய் மாறி இனிமேல் தேவன் பேசுகிறதை கேட்க முடியாத அளவுக்கு செவிடனாய் மாறி விடுவாய். You'll hear my voice in the meeting, but you won't hear God's voice. கூட்டத்திலே என்னுடைய சத்தத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம், ஆனால் தேவனுடைய சத்தத்தை நீங்கள் கேட்க முடியாமல் போய்விடும். It's more important to hear God's voice than my voice. என்னுடைய சத்தத்தை காட்டிலும் தேவனுடைய சத்தத்தை கேட்பது மிகவும் முக்கியமானது. My voice will not help you to grow spiritually. என்னுடைய வார்த்தை, என் சத்தமானது உங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர முடிய உதவி செய்யாது. Remember the first words that Jesus spoke in his ministry. இயேசு தம்முடைய ஊழியத்திலே பேசின முதல் வார்த்தைகளை எண்ணி பாருங்கள். First words. முதல் வசனம் Matthew 4. மத்தேயு 4ஆம் அதிகாரம். Man shall not live by bread alone, verse 4, but by every word that proceeds from the mouth of God. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வார்த்தையில் வாயிலிருந்து பிறக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று மத்தேயு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் இயேசு வாயிலிருந்து சொன்ன வார்த்தைகள். The words that proceed from the mouth of God. தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள். Jesus compared it to our daily food. நம்முடைய அனுதின ஆகாரத்திற்கு தேவன் இந்த நம்முடைய வார்த்தையை ஒப்பிட்டு பேசுகிறார். Jesus did not say daily food is not necessary. அனுதின ஆகாரம் உங்களுக்கு தேவையில்லை என்று ஆண்டவர் சொல்லவில்லை. What did he say in that verse? அந்த வசனத்தில் என்ன சொல்கிறார்? Man shall not live by food alone. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல. He said that means you need your daily food. தினமும் அப்பம் தேவை, ஆகாரம் தேவை. But you need something more than that. அந்த ஆகாரத்தை காட்டிலும் அதிகமான ஒன்றும் உங்களுக்கு தினமும் தேவை. The word that comes from God's mouth. தேவனுடைய வாயிலிருந்து புறப்படக்கூடிய வார்த்தைகள், which makes you live. அது உங்களை வாழும்படி அனுமதிக்கிறது. And it's as we listen to these words that comes from God's mouth. தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற இந்த வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுக்க and we obey it. அதற்கு கீழ்ப்படியும் பொழுது our mind gets more and more renewed to become like the mind of Jesus Christ. நம்முடைய மனது கொஞ்சம் கொஞ்சமாக புதிதாக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் மனது போல கொஞ்சம் கொஞ்சமாக மாறுகிறது.
That should be happening in your life. இது உங்களுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்க வேண்டும். And if it is not happening, I want to invite all of you to repent. இந்த காரியம் உங்களுடைய வாழ்க்கையில் நடைபெறவில்லை என்றால் இப்பொழுது நீங்கள் எல்லாரும் மனம் திரும்பும்படியாக உங்களை மனம் திரும்புவதற்கு அழைக்கிறேன். Can your wife say that you're becoming more Christ-like in your life? உன்னுடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவை போல இன்னும் அதிகமாய் மாறி இருக்கிறாய் என்று உன்னுடைய மனைவி சொல்ல முடியுமா? Because she sees you every day. ஏனென்றால் உன்னுடைய மனைவி உங்களை அனுதினமும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். Can your husband say that you're becoming more Christ-like and gracious in your speech? நீங்கள் இன்னும் அதிகமாய் கிறிஸ்துவை போல மாறி இருக்கிறீர்கள், உங்களுடைய வார்த்தையிலே கிருபை காணப்படுகிறது, இரக்கமுள்ள வார்த்தைகள் என்று சொல்லி உங்களுடைய கணவர் உங்களை பார்த்து சொல்ல முடியுமா? He sees you every day. ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய கணவர் உங்களை பார்த்து What கொண்டிருக்கிறார். about the people at work? வேலை ஸ்தலத்தில் உள்ள மக்களை பற்றி என்ன? Your colleagues at work. அலுவலகத்திலே உங்களோடு கூட வேலை செய்கிற சக ஊழியர்கள். Do they see you as more Christ-like in your speech? உங்களுடைய பேச்சிலே இன்னும் கிறிஸ்துவை போல மாறி இருக்கிறீர்கள் என்று உங்கள் சக ஊழியர் காண முடிகிறதா? More Christ-like in your humility and behavior? தாழ்மையிலேயும் உங்களுடைய நடத்தையிலேயும் கிறிஸ்துவை போல மாறி இருக்கிறீர்கள் என்று அவர்கள் காண முடிகிறதா? What about your children? உங்களுடைய பிள்ளைகளை குறித்து என்ன? Do they see you as more Christ-like at home? குடும்பத்திலே உங்களை பிள்ளைகள் அப்பா கிறிஸ்துவை போல மாறி இருக்கிறார் என்று காண முடிகிறதா? What about the servant who works in your home? உங்களுடைய வீட்டிலே வேலை செய்து கொண்டிருக்கிற வேலைக்காரன் வேலைக்காரி அவளுடைய சாட்சி என்ன? Does she see you as more Christ-like in your behavior? உங்களுடைய நடத்தையிலே இன்னும் அதிகமாய் கிறிஸ்துவை போல மாறி இருக்கிறீர்கள் என்று உங்களுடைய வேலைக்காரன் வேலைக்காரி பார்த்து சொல்ல முடிகிறதா? Do the people around you see that you're quick to apologize when you spoke a bad word? தவறான வார்த்தையை பேசிவிட்டால் மன்னிப்பு கேட்பதற்கு தீவிரமாக உடனே கேட்கிறீர்கள் என்பதை சுற்றியுள்ளவர்கள் பார்க்கிறார்களா? Or you spoke a hurtful word? அல்லது காயப்படுத்துகிற வார்த்தையை பேசின பிறகு உடனே மன்னிப்பு கேட்கிறீர்களா? Do you find as you earn more and more money that you're handling your money like Jesus would handle money? இன்னும் அதிகமாய் பணம் உங்கள் கையிலே வரும் பொழுது இயேசு பணத்தை புழங்குகிறது போல நீங்கள் புழங்க முடிகிறதா? Or do you sit and say, I'm a smart man and I'm earning so much money? அல்லது நான் ஒரு புத்தி கூர்மையுள்ளவன், புத்திசாலி, நான் எவ்வளவோ பணம் சம்பாதிக்கிறேன் என்று சொல்லி மார்தட்டி கொள்கிறீர்களா? The devil has got hundreds of ways of making us deaf to the voice of God. தேவனுடைய வார்த்தைக்கு நம்மை செவிடாக செய்யும்படியாக சாத்தானுக்கு நூற்றுக்கணக்கான வழிகள் இருக்கிறது. So as I said, this was happening in the first century also. நான் சொன்னது போல முதல் நூற்றாண்டிலேயும் இப்படி நடைபெற்றுக் கொண்டிருந்தது. They were dull of hearing. அவர்கள் கேள்வியிலே மந்தமுள்ளவர்களாய் மாறிவிட்டார்கள். And when we become dull of hearing, நாம் கேள்வியிலே மந்தமுள்ளவர்களாய் மாறும் பொழுது we're like children in the kindergarten. நாம் எல்கேஜி யூகேஜி படிக்கக்கூடிய பிள்ளைகளை போல நாம் இருக்கிறோம். And what is the loss thereby? அங்கே இருக்கக்கூடிய பிரமாணம் என்ன? We also lose something. நாமும் ஒன்றை இழக்கிறோம். And the church loses something. நாம் எல்கேஜி யூகேஜி நிலையில இருந்தால் நாமும் இழக்கிறோம், சபையும் இழக்கிறது. For example, உதாரணமாக supposing parents have say 10 children at home. ஒரு அப்பா அம்மாவுக்கு வீட்டிலே 10 பிள்ளைகள் இருக்கிறார்கள் வைத்துக்கொள்வோம். All the way from 20 to 2 years. 20 வயசு பையனிலிருந்து 2 வயசு பையன் வரைக்கும் வரிசையா 10 பிள்ளைங்க. And supposing the older children just are lazy and don't do anything at home. பெரிய பிள்ளைகள் சுத்த சோம்பேறிகள், வீட்டிலே ஒரு வேலை செய்வது கிடையாது. They don't help in cleaning the house or cooking the food or anything. வீட்டை சுத்தம் பண்ணுவதுன்றது கிடையவே கிடையாது. சமையல் அறைக்கு போகவே மாட்டார், உதவி செய்யவே மாட்டார். Can you imagine the tremendous burden that will be on the father and mother? இப்படிப்பட்ட பிள்ளைகள் நிமித்தமாக அப்பா அம்மாவுக்கு எவ்வளவு பாரம் இருக்கும் தெரியுமா? They have to do so much work. இந்த வேலைகள் எல்லாம் சேர்த்து அவர்கள் தலையிலே விழுந்து அவர்கள் பாடுபட வேண்டியிருக்கிறது. Because the older children are lazy. ஏனென்றால் வயது முதிர்ந்த பிள்ளைகள் எல்லாரும் சுத்த சோம்பேறிகளா இருக்கிறார்கள். Many churches are like that. அநேக சபைகள் இப்படி இருக்கிறது. There may be 100 people in that church. இந்த குறிப்பிட்ட சபையில 100 விசுவாசிகள் இருக்கலாம். But very often all the work has to be done by 2 elders. ஆனால் அடிக்கடி முழு வேலைகளும் பலுவுமே அந்த 2 மூப்பர்கள் மட்டுமே செய்ய வேண்டியிருக்கிறது. The elders have to do this, the elders have to do that. மூப்பர்கள் தான் இதை செய்ய வேண்டியிருக்கிறது, மூப்பர்கள் தான் அதை செய்ய வேண்டியிருக்கிறது. If somebody is sick, the elders have to go and pray. யாருக்காவது வியாதிப்பட்டு விட்டால் மூப்பர்கள் தான் போய் ஜெபிக்க வேண்டியிருக்கிறது. You mean the other people's prayers God will not listen? அந்த சபையில மீதி உள்ளவருடைய ஜெபத்தை தேவன் கேட்க மாட்டாரா என்ன? If somebody needs some advice, the elders have to go and give the advice. யாருக்காவது ஆலோசனை செய்யப்பட்டால் மூப்பர் தான் போய் ஆலோசனை சொல்ல வேண்டுமா? That's all right when everyone is a baby. எல்லாரும் சிறு குழந்தைகளா இருக்கும் பொழுது மூப்பர்கள் அப்படி செய்வது நல்லது. சபையில நீங்கள் 10 வருஷம் இருந்து விட்டீர்களா? மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நேரம் இன்னும் வரவில்லையா? The whole church must grow. முழு சபையும் வளர வேண்டும். But it's not like that in many places. அநேக இடங்களில் அப்படி இல்லை. See what it says in verse 12. 12ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. Hebrews 5:12. எபிரேயர் 5:12. By this time you should have become teachers. காலத்தை பார்த்தால் நீங்கள் போதகராய் இருக்க வேண்டும்.
You know, that's like telling a child who is 30 years old, a person who's 30 years old still sitting in the kindergarten. அது எப்படி இருக்குது தெரியுமா? ஒரு வகுப்புக்கு எல்கேஜி வகுப்புக்கு போறீங்க, அங்கே ஒரு பையன் 30 வயசு எல்கேஜி படித்து கொண்டிருக்கான். And you say, you're 30 years old. என்னப்பா 30 வயசு ஆயிடுச்சு இன்னும் எல்கேஜி படிச்சிட்டு இருக்கியா? Other people your age are now teachers in schools and colleges. உன் வயசுல மற்றவங்க பாத்தீங்கன்னா கல்லூரியில பேராசிரியரா இருக்காங்க, பள்ளியில ஆசிரியர்களா இருக்கிறார்கள். And you're still sitting and spelling CAT is cat and BAT is bat. 30 வயசாயி நீ உட்கார்ந்து CAT cat BAT bat பாடம் படித்து கொண்டிருக்கிறாயே. When are you going to grow? எப்பொழுதுதான் வளர போகிறாய்? This is the condition of many believers. அநேக விசுவாசிகளுடைய நிலைமை இப்படிதான் இருக்கிறது பிரியமானவர்களே. You should have become teachers. நீங்கள் போதகராய் இருக்க வேண்டும், வேதத்தை போதிக்கிறவராய் இருக்க வேண்டும். But you still need someone to teach you the elementary principles of the oracles of God. ஆனால் தேவனுடைய வாக்கியங்களின் ஆரம்ப கால உபதேசங்களை, மூல உபதேசங்களை மறுபடியும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதா இருக்கிறதே. And you're still drinking milk and you can't eat any meat. நீங்க இன்னும் பலமான ஆகாரத்தை உண்ணக்கூடிய அளவுக்கு வளரவில்லை, இன்னும் புட்டிப்பாலை குடித்துக் கொண்டே இருக்கிறீர்கள். Supposing you went to a house, ஒரு வீட்டுக்கு போகிறீர்கள், and you see all the 10 children there from 20 years onwards to 1 year onwards. அந்த வீட்ல பாத்தீங்கன்னா 20 வயசுல இருந்து 1 வயசு வரைக்கும் ஒரு 10 பிள்ளைங்க இருக்காங்க. And you see all of them lying on a bed and drinking from a milk bottle. அந்த வீட்ல இப்ப பாத்தீங்கன்னா எல்லாரும் கையை காலை வச்சிட்டு படுக்கையில படுத்துட்டு புட்டிப்பால் குடித்து கொண்டே இருக்கிறாங்க. And the 20-year is also drinking from the milk bottle. முதல்ல பாத்தீங்கன்னா 20 வயசு அண்ணாரு அவர் குடிச்சிட்டு இருக்கார் பால். All of them. எல்லாரும் குடிக்கிறாங்க. All 10 of them. 10 பேரும் புட்டிப்பால் குடிச்சிட்டு இருக்காங்க. I've never seen a house like that. இது போல ஒரு குடும்பத்தை நான் பார்த்ததில்லை. But I've seen many churches like that. ஆனால் இது போன்ற अनेक சபைகளை நான் பார்த்திருக்கிறேன். There'll be 100 babies sitting there with a milk bottle. 100 குழந்தைகள் புட்டிப்பாலை குடித்துக் கொண்டு படுத்துக் கொண்டிருக்கிறார்கள். And the father and mother are running around trying to take care of these 100 children. இந்த 100 பிள்ளைகள் பால் குடிக்கிறார்களா இல்லையா என்று சொல்லி பார்ப்பதற்கே அந்த மூப்பர்கள் அப்பா அம்மா போல அங்கேயும் இங்கேயும் ஓடி இவளை கழுவி கொண்டிருக்கிறார்கள். And after they finish drinking, ஒரு புட்டி பால் காலியான உடனே all these will dirty their diapers and underwears. எல்லாம் போட்ட Dressலயே 1க்கு 2க்கு எல்லாம் போய் விடுவார்கள். And then the mother and run around and try to clean that, or even the 20-year-old you have to do all that. 20 வயசு பையன்ல இருந்து அம்மா அப்பா வந்து ஜட்டியை கழட்டி அவங்க சுத்தம் பண்ண வேண்டியிருக்கு, தொடச்சு விட வேண்டியிருக்கு. Can you imagine the nervous wreck the father and mother will be the child? கற்பனை செய்து பாருங்கள், இப்படிப்பட்ட பிள்ளைகளை வைத்து அந்த அப்பா அம்மா இதெல்லாம் கழுவி கொண்டிருந்தால் எப்படி இருக்கும் அப்பா அம்மாவுடைய நிலைமை. You should have become teachers. நீங்கள் போதகராய் மாறி இருந்திருக்க வேண்டும். But you're still drinking milk. ஆனாலும் பாலை குடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். What is milk? பால் என்றால் என்ன? Milk is, we will keep on sinning and the blood of Jesus will keep on forgiving us our sin, cleansing நாங்கள் தொடர்ந்து பாவம் செய்து கொண்டே இருப்போம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை கழுவி கொண்டே இருக்கும். இதான் பால். That's how we started. இப்படிதான் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆரம்பித்தோம். We were just sinning all the time. நாம் இப்பொழுது பாவம் செய்து கொண்டே இருந்தோம். Then we asked Jesus to come in. இயேசுவே உள்ளத்திலே வாரும் என்று Forgive us our sin. உங்கள் பாவங்களை மன்னியும் ஆண்டவரே. But after 20 years, 20 ஆண்டுகள் கழித்து you're still in the same cycle of sinning and confessing and sinning and confessing and sinning and confessing. பாவம் செய்வது, அறிக்கை செய்வது, பாவம் செய்வது, அறிக்கை செய்வது என்ற அதே சூழலிலே மீண்டுமாய் சிக்கி சுற்றி கொண்டே இருக்கிறோம். It's like these children on a merry-go-round. குதிரை பொம்மையில உட்கார்ந்து கொண்டு சர்க்கஸ்ல அப்படி சுத்திக்கிட்டே இருப்பாங்க. Just go round and round. They never make any progress. They sit in the same place all the time. நிறைய வண்டிகளா இருக்கும், வண்டி வேகமா போறது மாதிரி இருக்கும், சுத்திக்கிட்டே இருக்கும், வேற எங்கேயும் போகாது, அங்கேயே சுத்திக்கிட்டே இருக்கும். And you increase the speed, they're still in the same place. கொஞ்சம் ஸ்பீட் அதிகமாக்குவான், வேகமா சுத்துறவங்க ஆனா அங்கேயே தான் சுத்தி கொண்டே இருக்கும். After 1 hour they're in the same place. 1 மணி நேரம் கழிச்சு பார்த்தா அங்கேயே தான் சுத்திட்டு இருக்கு வண்டி. That's how many Christians are. அநேக கிறிஸ்தவர்கள் அங்கே இப்படி தான் இருக்கிறார்கள். I sin. பாவம் செய்கிறார். Ask the Lord to forgive me. ஆண்டவரே மன்னியும் என்று கேட்கிறார். I am cleansed. சுத்திகரிக்கப்பட்டாயிற்று. Then again sin. பாவம் செய்கிறார்கள். Again confess, again அறிக்கை, cleansed. சுத்திகரிப்பு, And பாவம், sin and அறிக்கை, confess and be cleansed and on and on and on and on and on. பாவம் செய்கிறது, அறிக்கை செய்கிறது, சுத்திகரிக்கப்படுகிறது, பாவம் செய்ய இப்படியே வாழ்க்கை ஓடிக்கொண்டே இருக்கிறது. Am I going to move to a higher class? நான் இப்பொழுது மேல் வகுப்புக்கு போக போகிறேனா? Where little by little I am overcoming some sins? கொஞ்சம் கொஞ்சமாக நான் சில பாவங்களை மேற்கொண்டு வருகிறேன். I'm not saying that we'll be completely free from sin in one day. ஒரே நாளிலே முற்றிலுமாக பாவத்திலிருந்து விடுதலையாகி விடுவோம் என்று நான் சொல்லவில்லை. A child is not going to get a PhD degree in one day by going to kindergarten. ஒரு பையன் எல்கேஜிக்கு இப்பொழுதுதான் போகிறான், போய்விட்டு வந்த உடனே PhD படிப்பு பட்டம் வாங்கி விடுவானா? It may take him 20 years. 20 ஆண்டுகளாகும். But he's progressing. ஆனால் அதை நோக்கி வளர்ந்து கொண்டே வருகிறான். So I'm not asking you whether we have reached perfection. I'm not perfect. நானே பூர்ணமாகவில்லை, ஆக நீங்கள் எல்லாம் ஒரே நாளிலே பூர்ணமாக வேண்டும் என்று சொல்லவில்லை. I can say
I'm higher than I was last year. ஆனால் நான் கடந்த ஆண்டு எங்கே இருந்தேனோ அதை விட இந்த ஆண்டு கொஞ்சம் மேலாக வந்திருக்கிறேன் என்று சொல்ல முடியும். Little higher than I was 2 years ago. 2 ஆண்டுகள் முன்பாக இருந்த நிலையை விட இப்பொழுது மேலாக இருக்கிறேன். Much higher than I was 50 years ago. 50 ஆண்டுகள் முன்பாக இருந்ததை காட்டிலும் இப்பொழுது எவ்வளவோ மேலே வளர்ந்திருக்கிறேன் என்று சொல்ல முடியும். That is normal. இதுதான் சாதாரண வாழ்க்கை. Don't you expect your children to grow? உங்களுடைய பிள்ளைகள் வளருவதை நீங்கள் விரும்பவில்லையா? Won't you be disappointed if your children don't grow? உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் வளர்ச்சி இல்லை என்று சொன்னால் உங்களுக்கு ஏமாற்றம் அளிக்காதா, துக்கம் அளிக்காதா? God is a father who is terribly disappointed that so many of his children are not growing spiritually. நம்முடைய பிள்ளைகளிலே அநேகர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளராததை பார்க்கும் பொழுது தேவன் நம்முடைய அப்பாவாக எவ்வளவோ ஏமாற்றம் அடைந்து துக்கம் அடைந்திருக்கிறார். You can become a better singer. நீங்கள் நன்றாக பாடுவதிலே வளர்ந்து விட்டீர்கள். Better musician. நீங்கள் இசைக்கருவி வாசிப்பதிலே வளர்ந்து விட்டீர்கள். The people in the world are 10 times better singers and musicians than you. உங்களை காட்டிலும் உலகத்திலே 10 மடங்கு சிறந்த இசைக்கருவி வாசிக்கிறவர்களாக பாடகர்களாக இருக்கிறார்கள். You don't have to be spiritual to be a good singer or a musician. நல்ல பாடல்கள் பாடுவதற்கோ இசைக்கருவியை வாசிப்பதற்கோ ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர வேண்டும் என்ற தேவையில்லை. You can even be a good speaker. நீங்கள் நல்ல ஒரு பேச்சாளராக கூட இருக்கலாம். The politicians are much better speakers than you and me. உங்களை காட்டிலும் என்னை காட்டிலும் அரசியல்வாதிகள் சிறந்த பேச்சாளர்கள். You don't have to be spiritual to be a good speaker. நல்ல பேச்சாளராய் மாறுவதற்கு ஆவிக்குரிய நம் வாழ்க்கையில் வளர்ந்தால் தான் முடியும் என்று தேவையில்லை. These are not the marks of spiritual growth. ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு இவைகள் அடையாளங்கள் அல்ல. The marks of spiritual growth are that you are becoming more and more free from sinful habits that you were slave to. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ச்சி என்றால் என்ன தெரியுமா? நீங்கள் அடிமைப்பட்டிருந்த பாவங்களிலே கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலையாகிக் கொண்டே இருக்கிறீர்கள். That you are overcoming jealousy, பொறாமையை மேற்கொண்டு வருகிறீர்கள், bitterness, கசப்பை மேற்கொண்டு வருகிறீர்கள், and backbiting, புறங்கூறுதலை மேற்கொண்டு வருகிறீர்கள், anger, கோபத்தை மேற்கொண்டு வருகிறீர்கள், dirty lustful thinking, அசுத்தமான இச்சையான சிந்தையிலிருந்து விடுதலை பெற்று வந்து கொண்டிருக்கிறீர்கள், internet pornography, இணையதளத்திலே பார்க்கக்கூடிய ஆபாசமான காட்சிகளை பார்ப்பதிலிருந்து விடுதலையாக இருக்கிறீர்கள், and pride, பெருமையிலிருந்து விடுதலையாக இருக்கிறீர்கள், cheating in the examination, பரீட்சையிலே காப்பியடிப்பதிலிருந்து விடுதலை பெற்றிருக்கிறீர்கள், telling lies, பொய் சொல்வதிலிருந்து, doing wrong things to make money, பணத்தை சம்பாதிப்பதற்கு தவறான வழிகளை கையாளுவது, and not paying back your debts. உங்களுடைய கடனை திருப்பி செலுத்தாதிருப்பது. If you're not overcoming these things, you're not growing spiritually. நான் சொன்ன இந்த காரியங்களிலே நீங்கள் வளர்ச்சி அடைய நீங்கள் விடுதலை ஆகவில்லை என்றால் நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரவில்லை. Because Christ never did these things. கிறிஸ்து இவ்வித காரியங்களை செய்யவே இல்லை. So to have the mind of Christ means I becoming more and more like Jesus in my way of thinking about all these sins. மனதிலே கிறிஸ்துவை போல மாறுவது என்பது நான் இந்த காரியங்களிலிருந்து விடுதலையாக வருவதுதான் அதனுடைய அர்த்தம். It says here in verse 12, you need milk and not solid food. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை தான் உண்ணத்தக்கவர்களானீர்கள் என்று பார்க்கிறோம். And then it says in verse 13, 13ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், that one who keeps on drinking milk is not accustomed to the word of righteousness. பாலை குடித்துக் கொண்டே இருக்கக்கூடியவன் குழந்தையா இருக்கிறபடினாலே நீதியின் வசனத்திலே பழக்கமில்லாதவனாய் இருக்கிறான். He is accustomed to the word of forgiveness but not to the word of righteousness. பாவ மன்னிப்பு என்கிற வசனத்திலே பழக்கமுள்ளவராய் இருக்கிறான், ஆனால் நீதி என்கிற வசனத்திலே பழக்கமில்லாதவனாய் இருக்கிறான். How do you know that you are not a babe? நீ குழந்தை இல்லை என்று உனக்கு எப்படி தெரியும்? You love righteousness. நீ நீதியை நேசிக்கிறாய். You hate sin. அக்கிரமத்தை பாவத்தை வெறுக்கிறாய். Turn over to Hebrews 1. எபிரேயர் 1ஆம் அதிகாரம். Chapter 1 and verse 9. 1ஆம் அதிகாரம் எபிரேயர் 9ஆம் வசனம். This is the mind of Jesus. இதுதான் இயேசுவுடைய சிந்தை. It's describing Jesus here. இயேசுவை குறித்து விளக்கி சொல்லப்பட்டது. You have loved righteousness and hated sin. அவர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்தார். Therefore God has anointed you with the oil of gladness above all your friends. ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். Above all your brothers. எல்லா சகோதரரை காட்டிலும் அதிகமாக அவர் அபிஷேகம் பண்ணினார். Jesus is the eldest brother. இயேசு தான் மூத்த சகோதரர் எல்லாருக்கும். We are told that in Romans 8:29. ரோமர் 8:29 சொல்லப்பட்டிருக்கிறது. We are all younger brothers and sisters of Jesus. நாம் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவுக்கு இளைய சகோதரர்கள் சகோதரிகள். That's why when we call each other brother, sister, that's the greatest title you can ever have. ஆகவே தான் நாம் ஒருவரை சகோதரனே சகோதரி என்று அழைக்கிறோம். அது ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பட்டம். It's calling a person younger brother of Jesus Christ, younger sister of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவுடைய இளைய சகோதரன் என்ற அர்த்தம். சகோதரி என்று அழைத்தால் இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்கள் இளைய சகோதரி. I don't want any higher title than that. இந்த பட்டத்தை காட்டிலும் மேலான ஒரு பட்டம் எனக்கு தேவையில்லை. But why did the eldest brother
get a greater anointing than all the younger brothers. ஆனால் இப்பொழுது எல்லாருக்கும் மூத்த சகோதரர் மற்ற இளைய சகோதரரை காட்டிலும் அதிகமான அபிஷேகத்தை ஏன் பெற்றுக்கொண்டார்? We say because he is the son of God. அவர் தேவனுடைய குமாரன் என்று சொல்வதனாலயா? No. இல்லை. Please read Hebrews 1:9. எபிரேயர் 1:9 வாசித்து பாருங்கள். He loved righteousness more than the others. அவர் எல்லாவற்றை காட்டிலும் அதிகமாக நீதியை விரும்பினார். He hated sin more than the others. மற்ற எல்லாவற்றை காட்டிலும் பாவத்தை அதிகமாக வெறுத்தார். It says therefore. ஆகவே that is why God anointed him with the oil of gladness more than the others. ஆகவேதான் தேவன் மற்ற எல்லாரை காட்டிலும் இயேசுவை அதிகமாக ஆனந்த தைலத்தினாலே அபிஷேகித்தார். That's why he had so much joy in his life. ஆகவே தன்னுடைய வாழ்க்கையில் அவ்வளவு சந்தோஷம். One mark of your being righteous is that you'll have joy in your life. நீ நீதியை விரும்புகிறாய் என்பதற்கு ஒரு அடையாளம் என்னவென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்கும். Not in the Old Testament. பழைய ஏற்பாட்டிலே அல்ல. In the Old Testament the righteousness was a long-faced serious type of righteousness because they were under the law. பழைய ஏற்பாட்டு காலத்திலே அவர்கள் எல்லாரும் பிரமாணத்துக்கு கீழாக வாழ்ந்தபடினாலே அவர் நீதியை செய்தாலும் அவருடைய முகம் நீண்ட துக்கமா இருக்கும். If you try to do righteousness without the power of the Holy Spirit, you'll be a long-faced serious boring Christian. பரிசுத்த ஆவியினுடைய அனுக்கிரகம் இன்றி நீங்கள் நீதியை விரும்பி ஒரு வாழ்க்கை வாழ்வில் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை போர் அடிக்கக்கூடிய வாழ்க்கையா இருக்கும். சந்தோஷமே இல்லாத வாழ்க்கை, நீண்ட முகத்தை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கை. You will turn people away from Christ. நீங்கள் உங்களை பார்த்தாலே போதும் கிறிஸ்துவண்டை யாரும் வரமாட்டார்கள், போய்விடுவார்கள். I remember one long-faced Christian once trying to witness to somebody about Jesus. ஒரு முறை எனக்கு ஞாபகம் வருகிறது, ஒரு நீண்ட முகத்தை வைத்துக் கொண்டிருந்த ஒரு கிறிஸ்தவர் இன்னொருவருக்கு சாட்சி சொல்லிக் கொண்டிருந்தார். Would you like to accept Christ? நீ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறாயா? He looked at this man's long face. அவர் இந்த ஐயாவுடைய முகத்தை பார்த்தார். He says, no thank you, I already have enough problems, I don't want this also now. எனக்கு ஏற்கனவே போதுமான பிரச்சனை இருக்கு, இனி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு உங்கள மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனை எனக்கு வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். No, people must see a radiance in our face. ஜனங்கள் நம்மை பார்க்கும்போது முகத்திலே ஒரு கலையை பார்க்க வேண்டும். We may have so many problems in the world. உலகத்திலே பல பிரச்சனைகள் நமக்கு இருக்கலாம். Everybody has problems. எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கிறது. But a true disciple of Jesus ஆனால் ஒரு மெய்யான இயேசுவின் சீஷன் has got Jesus with him to overcome those problems. அந்த பிரச்சனைகளை மேற்கொள்வதற்கு தனக்கு பக்கத்துல இயேசு கிறிஸ்துவை வைத்துக் கொண்டிருக்கிறார். That's why he's got joy. ஆகவே தன் உள்ளத்திலே ஒரு சந்தோஷம். In the world they get joy by committing sin. இந்த உலகத்துல இருக்கிறவர்களுக்கு பாவம் செய்வதனாலே அவருக்கு சந்தோஷம் கிடைக்கிறது. But it's only temporary. ஆனால் அது ஒரு தற்காலிகமான சந்தோஷம். When a man commits sexual sin, ஒரு மனிதன் பாலியல் உறவில் ஈடுபட்டு பாவம் செய்யும் பொழுது he enjoys for a few minutes. அவன் ஒரு சில வினாடிகள் அவன் சந்தோஷிக்கிறான். And then if he's a Christian, he's got to regret for years. அவன் ஒரு கிறிஸ்தவனாய் இருப்பானே என்று சொன்னால் அந்த ஒரு சில நிமிட பாவ சந்தோஷத்தினாலே வாழ்க்கை முழுதுமாக துக்கப்பட்டு கொண்டே கவலைப்பட்டு கொண்டே lost his testimony, lost his ministry. தன்னுடைய சாட்சியை இழந்து விட்டார், தன்னுடைய ஊழியத்தை இழந்து விட்டார். And sometimes, if maybe unbelievers also, they get diseases. அவிசுவாசிகளாக கூட சிலர் இருக்கலாம், இந்த பாலிய சந்தோஷத்தின் மூலமாக சில வியாதிகளை பெற்றுக் கொள்கிறார்கள். That they suffer all their life. அந்த வாழ்க்கை முழுதுமாக பாடுபட்டு கொண்டே இருப்பார்கள். The joy is very short-lived. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய சந்தோஷமானது மிகவும் குறைவான நேரத்திற்கு இருந்த சந்தோஷம். The Bible says there is a pleasure in sin. பாவத்திலே சந்தோஷம் இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. But the Bible says it's a passing pleasure of sin. ஆனால் அது அனித்தியமான பாவ சந்தோஷம் என்று வேதம் சொல்கிறது. See Hebrews chapter 11. எபிரேயர் 11ஆம் அதிகாரம். The Bible doesn't say there is no pleasure in sin. பாவத்திலே சந்தோஷமே இல்லை என்று வேதம் சொல்லவில்லை. The Bible is very honest. வேதம் அது நேர்மையுள்ளதா இருக்கிறது. It says the pleasure of sin is passing, quickly passing. பாவத்தின் சந்தோஷம் சீக்கிரமாய் விலகி போகக்கூடிய ஒரு சந்தோஷம் என்று சொல்கிறது. Hebrews 11:25. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். It says Moses rejected the passing pleasures of sin. மோசே அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அவன் ஒதுக்கி விட்டான், தள்ளி விட்டான் என்று பார்க்கிறோம். So that is a passing pleasure. ஆகவே அது கடந்து போகக்கூடிய சந்தோஷம், அனித்தியமான சந்தோஷம். But here is another pleasure which is forever. ஆனால் என்றென்றைக்கும் இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷம் இருக்கிறது. I want you to turn to Psalm 16. This is the opposite. சங்கீதம் 16லே இப்பொழுது நாம் பார்த்ததுக்கு நேர் எதிர்மாறாக உள்ள காரியம். Psalm 16 and verse 11. சங்கீதம் 16:11. You must put this opposite the verse we just read in Hebrews. எபிரேயரிலே இப்பொழுது நாம் வாசித்தோமே அந்த வசனத்துக்கு பக்கத்துல இந்த வசனத்தை வைத்து நீங்கள் ஒப்புமைப்படுத்தி பார்க்க வேண்டும். Hebrews 11:25 on one side. எபிரேயர் 11:25 ஒரு பக்கமும், Psalm 16 and verse 11 on the other side. சங்கீதம் 16:11 இன்னொரு பக்கம் வைத்து வாசிக்க வேண்டும். David says, தாவீது சொல்கிறார், Lord, you will make me to know the pathway of life. ஆண்டவரே ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தினீர். In thy presence is fullness of joy. உம்முடைய சமூகத்திலே பரிபூரண ஆனந்தம். At
Thy right hand there are no passing pleasures but pleasures forevermore. உம்முடைய வலது பாரசத்திலே அநித்தியமான பேரின்பம் இல்லை, நித்திய பேரின்பம் உண்டு. The purest pleasure which you can get permanently is in the presence of Jesus Christ. நித்தியமான சுத்தமான ஒரு இன்பம் பேரின்பம் வேண்டுமானால் அது இயேசுவுடைய பிரசன்னத்திலே தான் உங்களுக்கு கிடைக்கும். This verse has been a great help for me. இந்த வசனமானது என்னுடைய வாழ்க்கையில் அதிகமாக உதவி இருக்கிறது. In thy presence, O God, is fullness of joy. உம்முடைய சமூகத்திலே உம்முடைய பிரசன்னத்திலே பரிபூரண சந்தோஷம் ஆண்டவரே. Whenever I lose the joy in my life, எப்பொழுதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலே சந்தோஷத்தை இழந்து விடுகிறேனோ, I know I have left God's presence. நான் தேவனுடைய சமூகத்தை இழந்து விட்டேன் என்பதை நான் அறிந்து கொள்ள முடியும். You have left God's presence because in His presence there is fullness of joy. தேவனுடைய சமூகத்திலே பரிபூரண சந்தோஷம் இருக்கிறது. உங்களுக்கு இப்போ சந்தோஷம் இல்லையா? நீங்க அந்த பரிபூரண சந்தோஷம் என்கிற அந்த பிரசன்னத்திலே இல்லை. In the Old Testament, David could only long for it. He could not experience it. பழைய ஏற்பாட்டு காலத்தில் தாவீது இதற்காக ஏங்கிக் கொண்டிருந்தாரே அல்லாமல் அவரால் அதை அனுபவிக்க முடியவில்லை. Because even though he was a man after God's own heart, he could not have the Holy Spirit inside. தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற மனிதன் என்ற நிலையில் இருந்தாலும் கூட பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய உள்ளத்திலே கொண்டிருக்கவில்லை. That's why he could say, "Oh God, it is only at your right hand there are eternal pleasures." ஆகவே தான் ஆண்டவரே உம்முடைய வலது பாரிசத்திலே நித்திய பேரின்பம் உண்டு என்று அங்கேதான் அதை சொல்கிறார். And then when he saw Bathsheba, he just forgot about this verse and went for some temporary pleasure. பெத்சேபாளை பின்னர் பார்த்த பொழுது இந்த நித்திய பேரின்பத்தை மறந்துவிட்டு அங்கே அநித்தியமான சந்தோஷத்துக்காக போய்விட்டார். That is how these Old Testament people were. இப்படித்தான் பழைய ஏற்பாட்டு கால மக்கள் இருந்தார்கள். They knew the truth, they confessed it, but when sin came they would fall. அவர்கள் சத்தியத்தை அறிந்திருந்தார்கள், இந்த சத்தியத்தை அறிக்கை செய்வார்கள், பாவம் வந்துவிட்டால் அதற்கு போய்விடுவார்கள். Even a great prophet like Jeremiah would get discouraged and depressed and say, "Lord, I'm fed up." பெரிய தீர்க்கதரிசி எரேமியாவை போல தீர்க்கதரிசியும் கூட ஆண்டவரே நான் சலித்து போய் விட்டேன், நான் அதிரியப்பட்டு விட்டேன், சோர்வடைந்து விட்டேன் என்று சொல்கிறார். Elijah, he would even say, "Take away my life." எலியா என்ன சொன்னார்? ஆண்டவரே என் ஜீவன் எடுத்து போடும், நான் செத்து போகிறேன், நல்லது என்று சொல்கிறார். But Jesus was not like that. ஆனால் இயேசு அப்படி வாழவில்லை. Why? ஏன்? Because his way of thinking was different from the way of thinking of even Jeremiah and Elijah. எரேமியா, எலியா இவருடைய சிந்திக்கக்கூடிய வழிகளை காட்டிலும் இயேசு கிறிஸ்துவினுடைய சிந்திக்கக்கூடிய விதம் வித்தியாசமானதா இருந்தது. In the Old Testament, some of the greatest examples were Moses and Elijah. பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய உதாரணங்கள் மாதிரிகள் மோசே, எலியா. But their mind was not the mind of Christ. ஆனால் அவருடைய சிந்தை கிறிஸ்துவின் சிந்தை அல்ல. We read once Moses got so angry he took the tablets of stone which God gave and broke it. ஒருமுறை நாம் வாசிக்கிறோம், மோசேக்கு தேவன் அந்த 2 கற்பலகைகளிலே பிரமாணங்களை எழுதி கொடுத்தார். அவருக்கு கோபம் வந்தபடினாலே அந்த 2 கற்பலகைகளையும் போட்டு உடைத்தார். You think that's not a sin? அது பாவம் இல்லை என்று எண்ணுகிறீர்களா? It's like me taking the Bible and tearing it to pieces. அது எதற்கு ஒப்பா இருக்கிறது? இந்த வேதத்தை எடுத்து கோபம் வந்து கிழித்து போடுகிறது போல. How many of you would do that? உங்களில் எத்தனை பேர் அப்படி செய்வீர்கள்? We get so angry you tear the Bible in pieces. கோபம் எந்த அளவுக்கு கோபம் அடைகிறீர்கள் என்று சொன்னால் வேதத்தை கிழித்து போடுகிற அளவுக்கு உங்களுக்கு கோபம் வருகிறதா? Moses didn't have victory. மோசேக்கு வெற்றி வாழ்க்கை இல்லை. That's why Moses is not my example, though I can learn many good things from him. அநேக நல்ல காரியங்களை மோசேயுடைய வாழ்க்கையிலிருந்து நான் கற்றுக்கொள்ள முடிந்தாலும் கூட மோசே எனக்கு மாதிரி அல்ல. I can learn many good things from Mahatma Gandhi, but he's not my example. மகாத்மா காந்தியிடத்திலிருந்து கூட நல்ல அருமையான காரியங்களை நான் கற்றுக்கொள்ள முடியும், ஆனால் அவர் எனக்கு மாதிரி அல்ல. I have only one example, that is Jesus Christ. எனக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு மாதிரி இயேசு கிறிஸ்து மட்டுமே. And any brother whom I can see who is also following Jesus Christ. இயேசு கிறிஸ்துவோடு கூட இயேசு கிறிஸ்துவை அப்படியே பின்பற்றக்கூடிய எந்த ஒரு சகோதரனா இருந்தாலும் அவர் எனக்கு ஒரு மாதிரி. And one mark of such a person அப்படிப்பட்ட நபருடைய ஒரு அடையாளம் will be there'll be a fullness of joy in his life. அவருடைய வாழ்க்கையிலே சந்தோஷத்தின் பரிபூரணம் காணப்படும். Because he lives in God's presence. ஏனென்றால் அவர் தேவனுடைய சமூகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். In thy presence is fullness of joy. உம்முடைய பிரசன்னத்திலே சமூகத்திலே பரிபூரண ஆனந்தம் உண்டு. And Jesus was the first person who lived on earth like that. இது போன்ற வாழ்ந்த முதல் நபர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துதான். But now, ஆனால் இப்பொழுது through the gift of the Holy Spirit, பரிசுத்த ஆவியின் வரத்தினாலே how did Jesus live like this? இயேசு எப்படி அப்படி வாழ முடிந்தது? One reason. ஒரு காரணம். Don't say because he was God. அவர் தேவனா இருந்தபடினாலே என்று நீங்கள் சொல்ல வேண்டாம். He was God when he was on the earth, it's true. அவர் இந்த பூமியிலே வாழ்ந்த பொழுது தேவனாக இருந்தார், அது உண்மைதான். But he did not live with God's power, with his inherent power as God. ஆனால் தமக்கே உரித்தான தேவன் என்ற நிலையில இருக்கக்கூடிய வல்லமே அவர் ஒரு காலம் பயன்படுத்தி இந்த பூமிக்குரிய வாழ்க்கை வாழவில்லை. Then he cannot be an example for us. அப்படியா வாழ்ந்திருந்தாரே, ஆனால் உங்களுக்கும் எனக்கும் ஒரு மாதிரியா இருக்க முடியாது. You've heard me preach that for 25 years. 25 ஆண்டுகளாக நான் இதை உங்களுக்கு பிரசங்கிக்கிறதை கேட்டிருக்கிறீர்கள். Jesus was God on the earth, but he did not use God's
the inherent power he had as God. இந்த பூமியிலே இயேசு கிறிஸ்து தேவனாக வாழ்ந்தார். ஆனால் தேவனாய் இருக்கக்கூடிய அந்த வல்லமையை அவர் தனக்கென்று ஒரு காலம் பயன்படுத்தி வாழவில்லை. Here is one example. அதற்கு ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். When the Roman soldiers came to capture him, ரோம போர்ச்சேவர்கள் இயேசுவை பிடிக்கும்படியாக வருகிறார்கள். and one small Peter tried to defend him with one sword. ஒரு சின்ன ஆள் பேதுரு ஒரு சின்ன கத்தியை வைத்துக்கொண்டு இயேசுவை பாதுகாக்க விரும்பினார். Jesus said, put that sword away. அந்த பட்டயத்தை தூக்கி போடு என்று சொன்னார். You think I can't defend myself? என்னை நானே தற்காத்துக் கொள்ள முடியாது என்று எண்ணுகிறாயா? If I speak one word, 72,000 angels will come here and finish off these Roman soldiers. ஒரு வார்த்தை நான் சொன்னால் போதும், வானத்திலிருந்து 72,000 தூதர்கள் வந்து இங்க இருக்கக்கூடிய போர்ச்செயலை ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுவார்கள். But I won't do it. ஆனால் நான் அதை செய்ய மாட்டேன். See, as God, he could command those 72,000 angels, come. தேவனாய் இருக்கக்கூடிய அவர் 72,000 தூதர்களையும் பார்த்து உடனடியாக வாருங்கள் என்று கட்டளை கொடுத்திருக்கலாம். Just one word. ஒரு வார்த்தை. Come. அங்கே கல்லறையிலே லாசரை பார்த்து லாசரை வெளியே வா என்று கூப்பிட்டார். He came out. வந்து விட்டான். And if he had said angels come, all 72,000 would have come here. தூதர்களே வாருங்கள் என்று சொன்னால் அனைத்து தூதர்களும் வந்திருந்திருப்பார்கள். But he did not use that power. ஆனால் அந்த வல்லமையை அவர் பயன்படுத்தவில்லை. He used the power of God to help others, but he never did it for himself. மற்றவர்களுக்கு உதவி செய்யும்படியாக தேவனுடைய வல்லமையை அவர் பயன்படுத்தினாரே அல்லாமல் தனக்கென்று தேவனுடைய வல்லமையை அவர் பயன்படுத்தவில்லை. He never used his power to turn stones into bread for himself. தனக்கென்று கல்லுகளை அப்பமாக்கும்படி அவர் அந்த வல்லமையை பயன்படுத்தவில்லை. But he used that power to make 5 loaves to feed 5,000 people. ஆனால் 5 அப்பங்களை வைத்து 5,000 பேருக்கு போஷிக்கும்படியாக அந்த இறைவன் என்ற சக்தியை பயன்படுத்தினார். It's a mark of a man of God. தேவ மனிதனுடைய ஒரு அடையாளம் இதுதான். He never uses God's power to get any personal benefit. தன்னுடைய தனிப்பட்ட ஆதாயத்திற்காக ஒரு காலம் தேவனுடைய வல்லமையை பயன்படுத்த மாட்டார். But he uses it to help others. ஆனால் மற்ற மக்களுக்கு உதவி செய்யும்படியாக பயன்படுத்துவார். You're a man or woman of God if you don't use the power to help yourself. தேவனுடைய வல்லமையை உங்களுக்கென்று நீங்கள் பயன்படுத்தாதவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் தேவனுடைய மனுஷன், தேவனுடைய மனுஷி. You use it to help others. ஆனால் நீங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்யும்படியாக அந்த தேவ வல்லமையை பயன்படுத்துகிறீர்கள். இப்படித்தான் இயேசு வாழ்ந்தார். So he had the power of the Holy Spirit within him, which he gives us. ஆகவே அவருக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இருந்தது, அதை அவர் நமக்கு கொடுக்கிறார். And because he was always filled with the Holy Spirit, அவர் எப்பொழுதுமே பரிசுத்த ஆவியானவராலே நிறைந்திருந்தபடியால், and one of the fruit of the Spirit is joy. அந்த ஆவியின் கனியிலே ஒன்று சந்தோஷம், love, joy, அன்பு, peace. சந்தோஷம், சமாதானம். மக்கள் தனக்கு என்ன செய்திருந்தாலும் சரி, அவர் எப்பொழுதுமே மற்றவர்கள் மீது இருக்கக்கூடிய அன்பினாலே நிறைந்திருந்தார். Always full of joy. எப்பொழுதுமே சந்தோஷத்தினாலே நிறைந்திருந்தார். Always full of peace in his mind. எப்பொழுதுமே தம்முடைய மனதிலே சமாதானம். Because he was filled with the Holy Spirit. ஏனென்றால் அவர் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்திருந்தார். And on the day of Pentecost, பெந்தெகோஸ்தே நாளிலே the Holy Spirit came to fill any human being also who wants to be filled. நிறைக்கப்பட வேண்டுமே என்று விரும்பக்கூடிய ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியானவர் பெந்தெகோஸ்தே நாளிலே நிரப்பினார். And now இப்பொழுது our righteousness makes us joyful. நம்முடைய நீதியானது நம்மை சந்தோஷமுள்ளவர்களாய் மாற்றுகிறது. I told you the solid food is the word of righteousness. பலமான ஆகாரம் நீதியின் வசனத்திலே என்று நான் உங்களுக்கு சொன்னேன். And those who don't like the word of righteousness are still babies. நீதியின் வசனத்தை பழகாதவர்கள், அதை விரும்பாதவர்கள் இன்னுமாய் குழந்தைகளாய் இருக்கிறார்கள். And one mark of this New Testament righteousness we read in Romans 14:17. இந்த புதிய ஏற்பாட்டின் நீதியினுடைய ஒரு அடையாளத்தை நாம் ரோமர் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். You know, when Jesus said, seek first the kingdom of God, தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது தேடுங்கள் என்று இயேசு சொன்ன பொழுது, most Christians don't even know what that means. அநேக கிறிஸ்தவர்களுக்கு இந்த தேவனுடைய ராஜ்யம் என்றால் என்ன என்றே தெரியவில்லை. They think seek the kingdom of God first means go out and do missionary work. தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது தேடுங்கள் என்று சொன்னால் உடனே போய் மிஷனரி ஊழியத்தை வட இந்தியாவில் செய்வது என்று எண்ணுகிறார்கள். How many people can do missionary work? மிஷனரி பணி எத்தனை பேர் செய்ய முடியும்? The number of people who go for missionary work is 1% of believers. விசுவாசிகளிலேயே 1% மட்டுமே அருட்பணியாளர்களாக போவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். Even if all 100 are willing to go, God calls only 1%. 100 பேர் போவதற்கு ஆயத்தமாக இருந்தாலும் தேவன் 1%-த்தினரை மட்டுமே அழைக்கிறார். So you can't go unless God calls you. தேவன் உங்களை அழைக்காத பட்சத்தில் நீங்கள் போக முடியாது. I will never go anywhere in the world if God doesn't call me there. தேவன் ஒரு இடத்திற்கு என்னை அழைக்காவிட்டால் அந்த உலகத்தில் எந்த பகுதியானாலும் நான் அங்கே போக தயாராக இல்லை. If God calls me to go to Afghanistan, I'll go. ஆப்கானிஸ்தானுக்கு போய் என்று தேவனை அழைத்தால் கண்டிப்பாக நான் முதல் ஆளாக போவேன். But if God doesn't call me, I won't go even to the safest place on the earth. ஆனால் தேவனை அழைக்காவிட்டால் உலகத்திலே மிகவும் பாதுகாப்பான இடம் என்று கருதுகிற இடத்திற்கு கூட நான் செல்ல மாட்டேன். So it's not a question of being a missionary. ஆகவே மிஷனரியா இருப்பது என்பது கேள்வி அல்ல. Seek the kingdom of God first. தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது தேடுங்கள். What is the kingdom of God? தேவனுடைய ராஜ்யம் என்றால் என்ன? Here it is. இங்கே இருக்கிறது. The kingdom of God is this.
ரோமர் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். தேவனுடைய ராஜ்யம் it is not eating and drinking. அது புசிப்பும் குடிப்பும் அல்ல. That's the first thing you need to understand. நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டியது முதலாவது இதுதான். It is not eating and drinking. புசிப்பும் குடிப்பும் தேவனுடைய ராஜ்யம் அல்ல. If you come to this conference, இந்த கான்ஃபரன்ஸ்க்கு நீங்கள் வருகிறீர்கள், and you're more concerned about what type of food you're going to get here, இங்கே மதியானம் என்ன சாப்பாடு கொடுக்க போறாங்க, என்ன பொரியல் என்று சொல்லி அதிலே உங்கள் மனதில் இருந்தால், you have not come here to seek the kingdom of God. நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை தேடும்படியாக இங்கு வரவில்லை. I was once in a meeting in another denomination for Christian leaders in Kerala. கேரளாவிலே கிறிஸ்தவ தலைவர்களுக்கென்று ஒழுங்கு செய்யப்பட்ட ஒரு கூட்டத்திலே நான் போயிருந்தேன். 3 days. 3 நாட்கள் கூட்டம். Full day meeting. முழு நாட்களும் கூட்டம் தான். நாள் முழுவதும் கூட்டங்கள் தான். Maybe 2.5 days like here. இங்கே நடக்கிறது போல 2.5 நாட்கள் கன்வென்ஷன். Only for leaders, not everybody. எல்லா விசுவாசிகளுக்கும் உள்ள கூட்டம் அல்ல, தலைவர்களுக்கு என்று இருக்கக்கூடியதான ஒரு கருத்தரங்கு. It was another denomination. வேறொரு சபையிலிருந்து அதை ஒழுங்கு செய்திருந்தார்கள். வேறொரு ஸ்தாபனம். 3, 4, 5 meetings a day. ஒரு நாளிலே 3, 4 அல்லது 5 கூட்டங்கள். I was the speaker. நான் தான் அங்கே பேச்சாளராக சென்றிருந்தேன். I think there were about 50, 60, 70 people there. அந்த கூட்டத்திற்கு 50 இருந்து ஒரு 70 பேர் அந்த கூட்டங்களுக்கு வந்திருப்பார்கள். They said, Brother Zac, அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா சகோதரர் ஜாக்? in our conferences we fast for 3 days. எங்களுடைய கான்ஃபரன்ஸ் கூட்டங்களிலே நாங்கள் சாப்பிட மாட்டோம், 3 நாட்களும் உபவாசம் தான். We only drink some coffee or juice, that's all. நாங்கள் வேண்டுமானால் காபி குடிப்போம் அல்லது ஜூஸ் குடிப்போம், அவ்வளவுதான். But if you want, we will arrange food for you. ஆனா உங்களுக்கு என்று வேண்டுமானால் விசேஷமா நாங்கள் உங்களுக்கு ஆகாரத்தை ஒழுங்கு பண்ணுகிறோம் என்று சொன்னார்கள். I said, no, Jesus became like the people, I'll also be like you. இயேசு தம்முடைய மக்களை போலவே அவரும் தன்னை மாற்றிக்கொண்டார். ஆகவே நானும் உங்களை போலவே இருக்கிறேன், எனக்கு என்று விசேஷித்த ஆகாரம் எல்லாம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டேன். And I fasted for 3 days and preached to them. நான் 3 நாட்களும் சாப்பிடாமலே அவர்களுக்கு பிரசங்கித்தேன். I still haven't forgotten what a wonderful time it was. அது எவ்வளவு அற்புதமான நேரமாக இருந்தது என்று இன்றும் நான் மறக்கவில்லை. Now we have all got more understanding than them, right? அவர்களை காட்டிலும் நமக்கு நன்றாக சத்தியத்தை அறிந்திருக்கோம் அல்லவா? We have got the pure truth. மெய்யான சுத்தமான சத்தியத்தை பெற்றிருக்கிறோம். We have got the best truth in the world. உலகத்தில் உள்ள மிக நேர்த்தியான சிறந்த சத்தியத்தை பெற்றிருக்கிறோம். Can we have a conference for 3 days with fasting? அதுபோல நம்ம 3 நாள் கான்ஃபரன்ஸ் வைக்கலாமா? I'd like to see how many people will come for that conference. அப்படி நாம் கான்ஃபரன்ஸ் நடத்த ஆரம்பித்தோம் என்றால் எத்தனை பேர் அப்பொழுது வருகிறீர்கள் என்று நான் பார்க்கிறேன். Now I realize children and all and sick people need food. ஆனால் நான் ஒன்றை உணர்கிறேன், சின்ன பிள்ளைகளுக்கும் வியாதியஸ்தர்களுக்கும் சாப்பாடு தேவைதான். But most of us are quite healthy. ஆனால் நம்மில் அநேகர் ஆரோக்கியமுள்ளவர்களாக இருக்கிறோம். The kingdom of God is not eating and drinking. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. It is righteousness, peace and joy in the Holy Spirit. அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினாலே உண்டாகும் சந்தோஷமாய் இருக்கிறது. We read once in the Gospels சுவிசேஷங்களிலே நாம் ஒருமுறை வாசிக்கிறோம் that Jesus looked at the great multitude. அவர் திரளான ஜனங்களை பார்த்தார். Matthew 15 மத்தேயு 15ஆம் அதிகாரம் and verse 32. 32ஆம் வசனம். I feel compassion for these multitude, he said, because they've been with me now 3 days and I've had nothing to eat. மத்தேயு 15ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். இயேசு தம்முடைய சீஷர்களை அழைத்து ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன், இவர்கள் இங்கே தங்கியிருந்த 3 நாட்கள் சாப்பிட ஒன்றுமில்லாது இருக்கிறார்கள் என்று சொன்னார். Do you know that Jesus had fasting conferences for 3 days? உங்களுக்கு தெரியுமா இயேசு கிறிஸ்துவுக்கு 3 நாட்கள் கான்ஃபரன்ஸ் வைத்திருந்தார், ஆனால் அது ஃபாஸ்டிங் கான்ஃபரன்ஸ், உபவாச கூட்டங்கள். Have you read that verse? இந்த வசனத்தை வாசித்திருக்கிறீர்களா? Usually we don't memorize these verses. சாதாரணமாக இப்படிப்பட்ட வசனம் எல்லாம் மனப்பாட வசனமாக நாம் கற்றுக்கொள்வது கிடையாது. We memorize other verses. மற்ற நல்ல வசனங்களை மனப்பாடம் பண்ணிக்கிறோம். But here's a good verse. இங்கே பாரு நல்ல ஒரு வசனம். Jesus would speak to them in the morning. காலையிலே கூட்டத்திலே இயேசு அவர்களிடத்தில் பேசுகிறார். And then another session. அடுத்த கூட்டம். Then he'd say, okay, have a little relaxation and come back. சரி, நீங்கள் எல்லாரும் போய் சற்று இளைப்பாரி விட்டு வாருங்கள் என்று சொல்கிறார். No food. சாப்பாடெல்லாம் கிடையாது. சாப்பாடு டீ காபி எல்லாம் கிடையாது. I think Jesus must have spoken about 7 or 8 times a day. நான் என்ன என்கிறார், ஒரு நாளிலே 8-9 கூட்டங்களிலே இயேசு பேசியிருப்பார் அந்த கான்ஃபரன்ஸ்ல. Then he said, let's go to sleep now. இப்போ நாம் எல்லாரும் தூங்க போகலாம் என்று சொல்லி. Morning we get up. காலையில் எழுந்திருங்கள். Again 2-3 days. 7-8 meetings. அடுத்த நாளும் 7 அல்லது 8 கூட்டங்கள் தொடர்ந்து. And there were men, women and children there. அங்கே யாரெல்லாம் இருந்தார்கள்? ஆண்கள், பெண்கள், பிள்ளைகளும் இருந்தார்கள். And then the next day. அடுத்த நாளும். After 3 days. 3 நாட்கள் முடிந்து விட்டது கூட்டம். Jesus said, yeah, let's have some food now. இப்பொழுது நாம் எல்லாரும் சாப்பிடுவோம் என்று சொன்னார். I would have liked to be in that conference. அந்த கான்ஃபரன்ஸ்லே எப்படியாவது இருந்திருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன்.
Dear brothers and sisters, அருமையான சகோதர சகோதரிகளே, there's nothing wrong with eating and drinking. சாப்பிடுவதிலே புசிப்பதிலே குடிப்பதிலே தவறு எதுவும் இல்லை. But when food becomes more important to us than God's word, தேவனுடைய வார்த்தையை காட்டிலும் அதி முக்கியமாக சாப்பாடு மாறிவிட்டது என்றால், when you forget to study God's word but you don't forget your food, வேதத்தை படிப்பதை மறந்து விடுகிறீர்கள், சாப்பாட்டை மறப்பதில்லை. you cannot say that you are seeking the kingdom of God first. நான் தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது தேடுகிறேன் என்று நீ சொல்ல முடியாது. So kingdom of God first is not going as missionaries to North India. ஆகவே தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவது என்பது வட இந்தியாவுக்கு மிஷனரியாக செல்வது என்று அல்ல. Kingdom of God is recognizing that the kingdom of God is not eating and drinking. தேவனுடைய ராஜ்யம் என்பது தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல என்று உணர்வதுதான். But what is it? ஆனாலும் என்ன? Kingdom of God, Romans 14:17, ரோமர் 14:17 வாசிக்கிறோம். is first of all righteousness. முதலாவதாக நீதி, Not healing, சுகமாக்குதல் அல்ல, not having the gifts of the Holy Spirit. பரிசுத்தான வரங்களை பெற்றுக்கொள்வதல்ல. All that is good. அதெல்லாம் நல்லதுதான். I believe in healing, I believe in all the gifts of the Holy Spirit. சுகமாக்குதலிலேயும் பரிசுத்தாவின் அனைத்து வரங்களிலேயும் நான் நம்பிக்கையுள்ளவனாய் இருக்கிறேன். I have prayed for more than 45 years. நான் 45 ஆண்டுகளுக்கு அதிகமாக ஜெபித்திருக்கிறேன். Gifts of the Holy Spirit, and I still pray. பரிசுத்தாவின் வரங்களுக்காக ஜெபித்திருக்கிறேன், இன்றும் ஜெபிக்கிறேன். But that is not the kingdom of God. ஆனால் அது தேவனுடைய ராஜ்யம் அல்ல. Even the devil has got supernatural gifts, பிசாசுக்கும் கூட இயற்கைக்கு அப்பாற்பட்ட வரங்களை but வைத்திருக்கிறான். he doesn't have the kingdom of God. ஆனால் அவனுக்கு தேவனுடைய ராஜ்யம் இல்லை. Jesus had supernatural gifts, but he had the kingdom of God. இயேசு கிறிஸ்துவுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட வரங்கள் இருந்தது, ஆனாலும் அவர் தேவனுடைய ராஜ்யத்தை பெற்றிருந்தார். The tragedy today is இன்றைக்கு இருக்கக்கூடிய பரிதாபம் என்ன? there are a lot of preachers today who have gifts, but they're not seeking God's kingdom. அநேக பிரசங்கியார்களுக்கு வரங்கள் இருக்கிறது, ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தை அவர்கள் தேடுவதில்லை. Then they become like the devil. ஆகவே தான் பிசாசை போல He's got மாறிவிடுகிறார்கள். gifts, but he's not seeking God's kingdom. பிசாசுக்கு வரங்கள் இருக்கிறது, ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தை அவன் தேடுவதில்லை. If God has given me a gift, it is to build his kingdom. தேவன் எனக்கு வரத்தை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அது அவருடைய ராஜ்யத்தை And கட்டும்படிக்கு. that kingdom is righteousness, peace and joy in the Holy Spirit. அந்த ராஜ்யமானது நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷமா இருக்கிறது. The mark of New Testament righteousness புதிய உடன்படிக்கையின் புதிய ஏற்பாட்டின் நீதிக்கு அடையாளம் is peace சமாதானம் and joy சந்தோஷம் in the Holy Spirit. பரிசுத்தாவிக்குள்ளாய் உள்ள சந்தோஷம். Jesus Christ gives me through the Holy Spirit peace in my mind. பரிசுத்த ஆவியானவர் மூலமாக இயேசு கிறிஸ்து நமக்கு மனதிலே சமாதானத்தை கொடுக்கிறார். I don't want to quarrel with anybody. யாரிடத்திலேயும் நான் சண்டை போட விரும்புவதில்லை. I don't want to quarrel with my wife or children. என்னுடைய மனைவியிடத்திலோ பிள்ளைகளிடத்திலோ சண்டை I போட don't want to விரும்பவில்லை. quarrel with my neighbor. என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர்களோடு சண்டை போட I don't want விரும்பவில்லை. to quarrel with any brother or sister. சபையில் உள்ள எந்த சகோதரனும் சகோதரனும் சண்டை போட விரும்பவில்லை. I want peace எனக்கு சமாதானம் வேண்டும். because I'm seeking the kingdom of God. ஏனென்றால் நான் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறேன். And also my mind becomes free from anxiety and fear. என்னுடைய மனது பதஷ்டத்திலிருந்தும் கவலைப்படுவதிலிருந்தும் பயத்திலிருந்தும் விடுதலையாகிறது. And the other thing I have is joy. எனக்கு இருக்கக்கூடிய இன்னொரு காரியம் சந்தோஷம். Not that we're always smiling, எப்பொழுதுமே சிரித்துக் கொண்டே இருப்பேன் என்று சொல்ல but அல்ல. joy is an inward thing. சந்தோஷம் என்பது மகிழ்ச்சி என்பது உள்ளே காணப்படுகிற That is ஒன்று. how we know we have got New Testament righteousness. இப்படித்தான் நமக்கு புதிய ஏற்பாட்டின் நீதி இருக்கிறது என்று அறிந்து கொள்ளலாம். That you'll have peace and joy in the Holy Spirit. நமக்கு நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷமும் இருக்கும். Otherwise if you say I'm a very righteous person, அல்லது நான் ஒரு நீதிமான் என்று சொன்னால் I never do anything wrong, நான் தவறு ஒன்றும் செய்ய மாட்டேன். it may be like Old Testament people, அது பழைய ஏற்பாட்டு மக்களை போல இருக்கலாம். all keeping the law very exactly, நுணுக்கமா எல்லா கற்பனைகளையும் கைக்கொள்வது, obeying all the commandments exactly, சரியாக எல்லா கட்டளைக்கும் கீழ்ப்படிவது, looking miserable பார்த்தால் பரிதாபமாக இருக்கும். and demanding other people should also obey. நான் செய்வது போல மற்றவர்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி கடுமையாக எதிர்பார்ப்பது. That's not kingdom of God. அது தேவனுடைய ராஜ்யம் அல்ல. That's not New Testament righteousness. அது புதிய ஏற்பாட்டு நீதி அல்ல. In Hebrews when it says solid food is the word of righteousness, எபிரேயரிலே நான் பார்த்தோமல்ல பலமான ஆகாரம் என்பது நீதி. that is this righteousness. இந்த நீதிதான் அது. The righteousness which brings a peace in my mind and a joy in my mind. என்னுடைய மனதிலே சந்தோஷத்தையும் என்னுடைய மனதிலே சமாதானத்தையும் கொண்டு வரக்கூடிய ஒரு நீதி. That brings me into the presence of God to live there all the time. அது அந்த நீதியானது என்னை தேவனுடைய சமூகத்திலே கொண்டு வருகிறது. அங்கேயே நான் எப்பொழுதுமே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். Nobody could live in the Old Testament in God's presence all the time. எப்பொழுதுமே பழைய ஏற்பாட்டு காலத்திலே தேவனுடைய சமூகத்திலே எப்பொழுதுமே வாழ்ந்தவர்களே இல்லை. Even Elijah who said I live in the presence of God, he wasn't there all the time. எலியா நான் தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக நிற்கிறேன் என்று சொல்லியிருந்தாலும் அங்கேயே எப்பொழுதுமே அவர் அங்கே இல்லை. Otherwise he wouldn't have been depressed. இல்லாவிட்டால் எப்படி அவர் அதிரியப்பட்டிருக்க முடியும்? Jesus was the first person who lived in the presence of God all the time. எல்லா நேரங்களிலுமே தேவனுடைய சமூகத்திலேயே வாழ்ந்த முதல் நபர் இயேசு கிறிஸ்து. So there was a fullness of joy in him all the time. ஆகவே அவருடைய மனதில் எப்பொழுதுமே ஒரு சந்தோஷத்தின் பரிபூரணம் காணப்பட்டது. Dear brothers and sisters, அருமையான சகோதர சகோதரிகளே, this is what Jesus purchased for us on the cross. இதைத்தான் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே நமக்காக விலைக்கரையும் கொடுத்து வாங்கினார். Don't let the devil cheat you of this fullness of joy and fullness of peace. இந்த பரிபூரணத்தின் சந்தோஷம்
பரிபூரணத்தின் சமாதானத்தை பிசாசு வஞ்சித்து அவன் உங்களிடத்தில் எடுத்துக்கொள்ள அனுமதிக்காதீர்கள். I'm not preaching a sermon, I'm giving you my testimony. நான் ஒரு பிரசங்கத்தை இங்கே வந்து செய்யவில்லை, என்னுடைய சாட்சியை நான் உங்களுக்கு சொன்னேன். My life has changed when I saw what the New Testament kingdom of God was. புது உடன்படிக்கையினுடைய தேவனுடைய ராஜ்யம் என்றால் என்ன என்பதை பார்த்த உடனே என்னுடைய வாழ்க்கை மாறிவிட்டது. I said, Lord, I want the mind of Christ. ஆண்டவரே, எனக்கு கிறிஸ்துவினுடைய சிந்தை வேண்டும். That loves righteousness. அது நீதியை விரும்புவது, hates sin. அக்கிரமத்தை பாவத்தை வெறுப்பது. Not just does righteousness but loves righteousness. நீதியை செய்வதல்ல, நீதியை நேசிப்பது. Not just avoids sin but hates sin. பாவத்தை தவிர்ப்பதல்ல, பாவத்தை வெறுப்பது. Let's pray that we'll have the mind of Christ through the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நமக்கும் கிறிஸ்துவினுடைய சிந்தை உண்டாகும்படிக்கு நாம் ஜெபிப்போம். Ask God to fill us with the Holy Spirit. ஆண்டவரே, என்னை பரிசுத்த ஆவியால் நிரப்பும் என்று கேட்போம். That's the answer. இதான் பதில். Let's pray. நாம் ஜெபிப்போம். Heavenly Father, பரலோக பிதாவே, I pray these words will bring eternal fruit. இந்த வார்த்தைகள் நித்திய பலனை கொண்டு வரும்படிக்காய் ஜெபிக்கிறேன். We pray in Jesus' name. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. Amen.